அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு சில நிமிடங்கள் என்ற நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும். நிறைய பலவீனங்கள் பற்றி நிறைய பேர் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். இந்த பலவீனம் அதிகமாகும்போது நாம மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நம்முடைய பலவீனங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் அதை, ஐயோ இவர்களுக்கு விதமான பலவீனம் இருக்கிறதே என்று அவர்கள் பரிதபிக்க கூடியவர்கள் இருக்கலாம். ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால் அதை ஏளனமாய் பேசுவார்கள், மற்றவரிடத்துல சொல்லுவார்கள். எல்லா இடங்களிலும் போற இடங்களெல்லாம் இவர்களுக்கு இவ்விதமான பலவீனம் இருக்கிறது, இவ்விதமான வியாதி இருக்கிறது என்று சொல்லி திரிவாங்க. இப்படியா தெரிந்து கொண்டு இருக்குவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இவங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதுமே பார்க்காத மாதிரி, கண்டு கொள்ளாத மாதிரி அப்படியே போயிடுவாங்க. ஒரு சில பேர் குறை சொல்லுவாங்க, ஒரு சிலர் பரிதாபப்படுவாங்க, ஒரு சிலர் பார்த்தும் பார்க்காமல் போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்து நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது பலவீனங்கள் எல்லாம் அவர் சரீரத்தில் அவருக்கு உண்டானது. எல்லா வலிகளும் எல்லா சோதனைகள் வழியாய் அவர் கடந்து போனார். ஆகையால் நம்முடைய பலவீனத்தின் எவ்வளவு வலி என்பது அவருக்கு தெரியும். ஆகையால் தான் அவர் நமக்காக பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார். பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன தெரியுமா? ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல மன்றாடுகிறவர். ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல விண்ணப்பிக்க கூடியவராய் இருந்தார். இன்றைக்கும் நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசுவை இங்கே என்ன வேதம் சொல்லுகிறது என்றால், நம்முடைய பிரதான ஆசாரியர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகா பெரிய நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்காக இன்றும் பிதாவிடத்துல பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்து நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை நாம் மனிதர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் கர்த்தரிடத்துல நாம் சொல்லும் பொழுது எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களை மனிதர்களிடத்தில் நாம் சொல்லும் போது நமக்கு பலன் ஒன்றும் வராது. இன்னும் நாலு பேர் நாலு வழியாய் நம்மளை பேசுவார்கள். ஆகையால் நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த பலவீனங்கள் வழியாய் அவர் கடந்து போய் இருக்கிறார். ஆகையால் நம்முடைய பலவீனங்கள் என்ன என்பதும் அதனுடைய வழி என்ன என்பதும் அது எவ்விதமாய் சுகம் கொடுக்க முடியும் என்ற வல்லமையும் தேவனிடத்தில் உண்டு. ஆகையால் நம்முடைய பலவீனங்கள் என்னவா இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகையால் அவரிடத்துல உங்களுடைய பலவீனங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவரிடத்துல நீங்க சொல்லுங்க. அவரிடத்துல நீங்க சொல்லும் போது உங்கள் பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். மனிதரிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது அவ்விதமான காரியங்களை நீங்க செல்லும் போது அவர்கள் ஏசி பேசுவது உங்களுடைய மனதை ஒருவேளை புண்படுத்தலாம். உங்களுக்கு துன்பங்கள் வரலாம். உங்களுக்கு அது ஒரு மன கஷ்டமா இருக்கலாம். மன வேதனையை அது கொண்டு வரலாம். இல்லாவிட்டால் தேவையில்லாத வார்த்தைகளால் அவர்கள் தூஷிப்பார்கள்.
தேவையில்லாத கடினமான வார்த்தைகளால் அவர்கள் சொல்லும் அந்த வார்த்தைகள் இன்னும் உங்கள் பலவீனத்துல, இந்த சோர்வுல, இன்னும் அந்த பலவீனத்துல இன்னும் நீங்க முழுகி போயிடுவீங்க. அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியாம போய்விடும். ஆகையால் தயவாய் மனிதர்களிடத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளாமல் கர்த்தரிடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்துல நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் பதில் கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, அந்த பலவீனத்திலிருந்து உங்களை முற்றிலுமாய் வெளியே கொண்டு வர தேவன். அந்த பலவீனத்தை முற்றிலுமாய் உங்களை மாற பண்ணுகிற தேவன். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் சுகத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகையால் நாம எந்த நேரத்திலுமே இயேசுவை மேல விசுவாசம் வைத்து அவரை விட்டு விலகாமல் அவருடைய சமூகத்துல விசுவாசத்தோட இயேசுவிடத்தை நம்ம கெஞ்சி மன்றாடி நம்ம கேட்கும் போது அவர் நமக்காக பரிந்து பேசி நமக்காக அவர் நமக்கு உதவி செய்ய பிதாவிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளை வாங்கி கொடுப்பார். ஜோதிகளின் பிதாவிடத்துல சுகமளிக்கிற வல்லமை உண்டு. ஆகையால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜோதிகளின் பிதாவிடத்துல பரிந்து பேசி ஒரு பிரதான ஆசாரியரா நமக்கு உதவி செய்வார். ஆகையால் இந்த நாள்ல உங்களுடைய பலவீனங்கள் என்னவா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட நீங்க மன்றாடி கேளுங்க. இயேசு கிட்ட நீங்க கேளுங்க. இயேசு உங்களுக்கு நிச்சயமாகவே உதவி செய்வார். எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் கர்த்தரால சுகம் கொடுக்க முடியும். உடைய சுகம் வினங்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்க விசுவாசத்தோட கர்த்தருடைய கரத்துல நீங்க கர்த்தரை பிடித்து கொண்டு கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நீங்க கர்த்தத்துல மன்றாடி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் மகிமை உள்ள தேவன், நீர் மகத்துவம் உள்ள தேவன், நீர் சத்துவம் உள்ள தேவன். ஆண்டவரே அப்பா, உம்மால செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றும் கிடையாது. அப்பா, நீர் மகிமையாய் இறங்கி ஆண்டவரே எல்லா காரியங்களும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்துல கூட ஆண்டவரே நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய இந்த பலவீனம், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடையாதா? டாக்டர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. என்னிடத்துல யாரும் வந்து பேசுவதும் கிடையாது. நான் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறேன். நான் எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கிறேன். எனக்கு உதவி யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் தேவன் தயவாய் கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா, நீர் எல்லாரும் நினைத்தருளுகிற தேவன். ஆண்டவரே எல்லார் மேலும் மனம் இறங்குகிற தேவன். அப்பா, நீர் உதவி செய்கிற தேவன். அப்பா, எங்களுடைய பிரதான ஆசாரியர் ஆண்டவரே, நீர் மகா பெரிய பிரதான ஆசாரியர் ஆண்டவரே. அப்பா, விதமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தயவாய் இறங்கி உதவி செய்யுங்க. அவருடைய பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மாறட்டும் ஆண்டவரே. என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல அவங்களுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர். என் தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள்ல இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்குமா என்று நினைத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அது எவ்வளவு பெரிய வியாதியின் கொடூரமாய் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்போதே இந்த வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர். என் தேவன் இப்போதே விடுதலை கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக. நீரே பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலும் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.